வணக்கம் நேர்களே, இன்று அக்ஷய சேனல் வாயிலாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இறைவனை நாம் உருவமாகவும் அருவமாகவும் வழிபடலாம். இதில் உருவ வழிபாட்டை கேலி செய்பவர்களுக்கு சுவாமி விவேகானந்தர் கூறும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்ப்போம். ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் மங்கசிங் மகாராஜாவின் அரண்மனைக்கு சென்றார். அவரை அழைத்து வந்தது மகாராஜாவின் அரண்மனை திவான். அவர் சுவாமி விவேகானந்தரின் பேச்சால் தன்னை பறிகொடுத்தவர். ஆனால் மகாராஜாவோ குதிரை சவாரி, ஆங்கிலத்தில் பேசுதல் என்று மேல்நாட்டு நாகரிகத்தில் திளைத்தவர். திவான் சுவாமிஜியை அழைத்து வர விண்ணப்பித்த கணமே மகாராஜாவின் கேள்வி, அந்த துறவிக்கு ஆங்கிலம் தெரியுமா என்பதுதான். அதற்கு திவான், ஓ, நன்றாக தெரியுமே என்று விடையளித்தார். சுவாமிஜி வந்து சபை நடுவே இருந்த மேடையில் அமர்ந்தார். நான் இது நாள் வரை கடவுளை வணங்கியதே கிடையாது, என் விதி என்னவாகும் சுவாமிஜி என்று மகாராஜா தன் கேள்விக்கணையை தொடுத்தார். மன்னா, நீங்கள் ஒன்றும் தமா செய்யவில்லையே என்று பதிலுக்கு கேட்டார் சுவாமி விவேகானந்தர். இல்லை இல்லை, நீங்கள் வழிபடுவது போல கல்லையோ மரத்தையோ மண்ணையோ நான் இதுவரை வழிபட்டது கிடையாது. அதனால் என்னுடைய விதி என்னவாகும் என்று மீண்டும் மகாராஜா கேட்டார். அந்த கேள்வியிலே நையாண்டித்தனம் மண்டி கிடந்தது. எல்லோரையும் போலத்தான் என்று ஒரு பொதுவான பதிலை கூறினார். சபையில் இருந்தவர்கள் இந்த பதிலால் திருப்தி அடையவில்லை. ஆனால் சுவாமி விவேகானந்தரின் மனதில் இந்த உலகத்து மாந்தர்க்கு நெற்றி பொட்டில் அறைவது போன்றது ஒரு பதில் உருவாகி கொண்டிருந்தது. திவான், சுவற்றிலே மாட்டப்பட்டுள்ள உங்கள் மகாராஜாவின் படத்தை கீழே இறக்கிக் கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். திவானும் அந்த பெரிய மகாராஜாவின் படத்தை கீழே இறக்கி வைத்தார். சுவாமிஜி திவானை பார்த்து, திவான், இந்த படத்தின் மீது எச்சிலை உமிழுங்கள் என்று கட்டளையிட்டார். சுவாமிஜியின் இந்த உத்தரவால் சபையே ஆட்டங்கண்டது. திவான் கைகளை பிசைந்தபடி சங்கோஜத்துடன் இருதலை கொள்ளி எறும்பு போல தவித்தார். சுவாமிஜி அதட்டலாக, திவான், உங்களைத்தான், எச்சிலை உமிழுங்கள் இந்த படத்தின் மீது என்று மீண்டும் ஒரு முறை கட்டளையிட்டார். சுவாமி, எங்களுடைய மதிப்புக்குரிய மகாராஜாவின் உருவப்படமல்லவா இது, இதில் போய் நான் எப்படி என்று இழுத்தார் திவான். நான் ஒன்றும் உங்கள் மன்னர் மீது எச்சிலை உமிழச் சொல்லவில்லையே, அவருடைய படத்தின் மீது தானே என்றார் சுவாமிஜி. பாருங்கள், இந்த சபையில் இருக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த படத்தின் மீது எச்சிலை உமிழலாம் என்று அழைத்தார். சபையில் அமைதி குடிகொண்டது. மகாராஜா தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார். சுவாமிஜி பேச ஆரம்பித்தார். உயர்மிகு அரசரே, பாருங்கள், உங்களுக்கு தரும் அதே மரியாதையை உங்களுடைய ஓவியத்துக்கும் கொடுப்பது போலவே எங்கள் மக்களும் இறைவனை வழிபடும் போது, ஏ கல்லே, ஏ மரமே, ஏ மண்ணே, ஏ உலோகமே என்று யாரும் வழிபடுவதில்லை. அவரவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை அவற்றில் காண்கிறார்கள் என்று விடையளித்தார். இப்போது மகாராஜாவின் குரலில் பணிவு தெரிந்தது. அவர் தழுதழுத்த குரலில், சுவாமிஜி, இப்போது உண்மையாகவே கேட்கிறேன், இவற்றையெல்லாம் வாழ்நாளில் வணங்காத என் விதி என்னவாகும்? இறைவன் கருணாமயமானவன், அவனிடம் சரண் புகுங்கள் என்று பதிலளித்து வாழ்த்தினார் சுவாமி விவேகானந்தர். உருவ வழிபாடோ அருவ வழிபாடோ, அடுத்தவர் வழிபாட்டு முறையை நாம் கேலி கிண்டல் செய்யாது நமது விருப்பப்படி நமது இஷ்ட தெய்வத்தை பூரண சரணாகதி அடைவதே உண்மையான பக்தியும் வழிபாட்டு முறையுமாகும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.